அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவங்க போய் முகத்தை துடைக்கின்ற பொழுது அந்த முகத்தையே வரமாக கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே போய் ஏன் எனக்கு கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துங்க அப்படின்று எந்த இடத்துலையுமே அன்னை மரியாள் போட்டி போடவில்லை. இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த அருட்கொடைகளை எல்லாம், அந்த உரிமை வாழ்வை எல்லாம் எண்ணி பொறாமைப்படாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, நன்றி செலுத்த 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 அன்னையின் வழியாக அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே உரிமை வாழ்வை பெற்றுக்கொண்டே சென்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதையெல்லாம் இழந்து நீங்கள் முகவரியேற்று கிடக்கின்றீர்களோ, இந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்து வேண்டுங்கள், அவரை அண்டி வாருங்கள். உங்களுக்கான முகவரியை அவர் பெற்றுத் தருவார். எப்படி அன்னை மரியாளை ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போன்று உங்களையும் உங்களுடைய வாழ்வில் உயர்த்தி உங்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய உரிமையின் தாய் அவர் இந்த புதுமையின் அன்னை. இந்த அன்னையை அண்டி வருபவர்களுக்கு நன்மை ஏதும் குறைபடாது. நான் ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் சென்று கொண்டிருந்தேன். ஏன் சென்றேன்னா, இவ்வளவு மக்கள் செல்கின்றார்கள், என்னதான் இவர்களுடைய விசுவாசம் என்று நான் முதல் முறை சென்ற பொழுது உண்மையாகவே சொல்லுகிறேன், ஒரு நிறைமாத கர்ப்பிணிங்க, அந்த அம்மா அடி மேலே அடி வச்சு வந்துச்சு. என்னைக்கு போய் சேர்ந்துச்சுன்னு கூட தெரியல. எனக்கு ஒரு ஆசை, இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை இறைவன் விரும்புகின்றாரா, மாதா கேட்குறாங்களா அப்படி என்று